இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம் தான். சிம்பிளிஃபை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் நான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணும்போது நியூமரேட்டர் எப்படி இருந்தாலும் நமக்கு கவனிக்கணும் அவசியமே கிடையாது. பட் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக ஒரே தடவை எழுதிடலாம். நடுவில் ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் காமனாக ஒரு தடவை எழுதிட்டு மேலே இருக்கிறத டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம், கீழே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், பட் இந்த மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ். ஸோ இப்போ பாருங்கள், காமனாக இருக்கிறத கட் பண்ணிடுறேன். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கட் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சரு. கொஸ்டின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன ஞாபகத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் நம்பர், ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இந்த சம்மில் சொன்ன மாதிரி இங்கே டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு வேறையாக இருந்தால் நம்மளால் டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து டினாமினேட்டர் சேமாக இல்லை. அப்போ டினாமினேட்டர் சேமாக வேணும்னா நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் தான் இதுக்கு எல்சிஎம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா, ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் 3 உண்டு, பட் இங்கே வந்து மைனஸ் 2 மட்டும்தான் இங்கே மிஸ்ஸிங். அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 2 கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிறத இங்கே கிராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ளஸ் மேலே இருக்குது அங்கே. அடுத்தது இந்த டினாமினேட்டர் எடுத்து இங்கே கிராஸாக மல்டிபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறையாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இல்லாதது இங்கே இருக்கா, ஸோ இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள், கீழே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிடுங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ரேஷனல் நம்பரு டினாமினேட்டர் வேறு வேறையாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணக்கூடிய ஷார்ட் ட்ரிக். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 2வால் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் இங்கேயும் மல்டிபிள் பண்ணுங்கள். அதை தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் 2 இங்கே போடும்போது இங்கே வந்துருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிரஷன் டைரெக்டாக எழுதலாம். ஸோ ஈக்குவல் டு, நான் என்ன பண்ணுறேன், இதை மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2x, 2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2x, 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4, இந்த ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 3 ப்ளஸில் இருக்குது ப்ளஸ் 3x, மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3. ஸோ ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே ப்ளஸ்ஸு மைனஸ் தான். ஸோ ப்ராக்கெட் போடணும், நம்ம மொத்தமாக போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? டிவைடட் பை, இதை நான் ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே எழுதுகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல். ஓகேங்களா? வேறு எதெல்லாம் கேன்சல் ஆகணும் எதுவும் இல்லை. இங்கே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர், 3x மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2x. ஓகேங்க? 3x வந்து ஒரு எக்ஸு போச்சுன்னா 2x, மைனஸ் 4 மைனஸ் 3 டிவைடட் பை, இதை வந்து நம்ம அப்படியே எழுதினாலும் சரி, இல்லை மல்டிபிள் பண்ணி எழுதினாலும் சரி தான். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் மல்டிபிள் பண்ணி எழுதிடுறேன். எக்ஸ் ஸ்கொயரு இல்லை, இதோட போதும், நிப்பாட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணாலும் சரி, நிப்பாட்டினாலும் சரி, அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அதனால் நான் எதுக்கு தேவையெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இப்படியே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 அப்படியே இருக்கும். மேலே மட்டும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம வந்து சிம்பிளை பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாலும் நான் அதையும் எழுதிடுறேன். ஒரு சில ஸ்கூலில் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன்.
எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், 3 இன்ட்டு எக்ஸு 3x, மைனஸ் 2 இன்ட்டு இங்கிட்டு எடுக்கும்போது மைனஸ் 2x. ஸோ 3x மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ்னு வரும். 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணி மைண்ட்லேயே எழுதியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் கியூபு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் கியூபு டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டினாமினேட்டர் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்று தான். என்ன அப்படின்றத மட்டும் இப்போ பார்ப்போம் வாங்க. கொஸ்டின் அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்பு எக்ஸ் கியூபு டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒய்யை எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த ப்ளஸ் அப்படியே எழுதுகிறேன். இங்கே கீழே டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இது ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கா. இதில் இருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுத்தால் என்ன வரும்? மைனஸ் ஒய். ஓகேங்களா? ஒய் வெளியில் ஒரு மைனஸ் எடுக்கிறேன், ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் எடுத்தால் இங்கே ஒரு மைனஸ் வந்துடும். வெறும் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்யாக மாறி. இப்போ போட்டு பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இங்கே இருக்கிறது வந்துருச்சா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் இங்கே இருக்கிறது வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் எக்ஸு. ஸோ ஆல்ரெடி மைனஸ் வெளியில் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் எக்ஸு. இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸ் வந்துருச்சா? ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஒய் க்யூபை அப்படியே எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இங்கே இருக்குது எக்ஸ் க்யூபு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த மைனஸ் வெளியில் இருக்கா, இதை வந்து நான் வந்து காமனாக எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸும் ரெண்டுக்கும் காமன். இந்த டேர்ம் என்டையர் டேர்முக்கே மைனஸு, வெளியில் வரும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகேங்களா? ஒய் கியூப் டிவைடட் பை என்ன இருக்குது, இந்த மைனஸ் தான் போயிடுச்சு, மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு. ஸோ எக்ஸை முன்னாடி கொண்டு வந்தால் எக்ஸு செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் ஒய் ரெண்டாவது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுக்கும் காமனாக எக்ஸு மைனஸ் ஒய் எடுத்து எழுதலாமா? ரெண்டுமே காமன் ஒரே தான். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் மேலே இருக்கிறத அப்படியே சேர்த்து எழுதுங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a cube minus b cube equal to என்ன வரும்? a square, சாரி முதல் a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்முலா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண ஃபார்முலா. எப்படி a plus b whole square ஃபார்முலா நமக்கு தூக்கத்தில் தட்டி எழுப்பினாலும் கரெக்டாக சொல்ல தெரியுமோ, அதே மாதிரி இதையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபை நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதலாமா? டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து தேர்டு டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ மொத்தமே மூணு டிவிஷன் தான் அந்த ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்காங்க. 3 டிவிஷனுமே ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். ஒரு தடவை இந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அழகாக ஈஸியாக மைண்டில் வந்துடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.